ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஹோம்மேடு பீஸா, அதில் பேபிகார்ன் கொஞ்சம், ஆனியன் கொஞ்சம், அடுத்தது டொமேட்டோ கொஞ்சம், இதை மட்டும் வச்சு சூப்பராக பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரெடிமேடாகவே இதை மாதிரி பீஸா பேஸ் கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா ஒரு 13 ரூபாயிலே கிடைக்கிது. அடுத்தது கொஞ்சமாக நமக்கு சீஸ், இது ஒரு சின்ன ஸ்லைஸ். பீஸா வாங்கும்போதே நமக்கு ஓரிகானோ கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், இது 3மே நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஒரு 6 பொருள் இருந்ததுனா போதும், சூப்பராக வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாம். சின்னதாக இன்றைக்கி நம்ம ஒரு பேபிகார்னை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா பேபிகார்ன். இன்கேஸ் உங்களுக்கு வெஜ்ஜில் செய்யணுன்னும்போது மஷ்ரூம் இருக்குது பாருங்கள், லைட்டாக அதை தூளாக கட் பண்ணி வதக்கிட்டு பெப்பர் கொஞ்சம் சால்ட்டு போட்டு அதை தூவினாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்போது பன்னீர் இருக்குது பாருங்கள், பன்னீர் அதையும் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணியும் எடுத்துக்கலாம். இந்த பேபிகார்ன் சீக்கிரம் குக் ஆகிறதால நாம் இன்றைக்கி பச்சையாக தான் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன் ஃப்ளேவர் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனியன்றது உங்களோட சாய்ஸ் தான், வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லைனா ஃபுல்லாகவே நீங்கள் பேபிகார்ன் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு ஆனியன் ஃப்ளேவருக்காக ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். புளிப்பு டேஸ்ட்டுக்கு நம்ம கொஞ்சமாக அதில் டொமேட்டோ சாஸ் போட்டாலும் நேச்சுரல் ஒரு டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக ஒரு 4 ஸ்லைஸ் போல் இதை மாதிரி டொமேட்டோ எடுத்துக்கோங்க. வீட்டில் இதை மாதிரி பீஸா செய்கிறோன்னும் பொழுது குழந்தைங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிட்லையோ எல்லா வெஜிடபிளுமே இதில் பயன்படுத்தலாம். துருவி எடுத்த கேரட் இருக்குது பாருங்கள், அதை துருவி போட்டுக்கலாம். அடுத்தது பீட்ரூட், அதை போட்டுக்கலாம். நல்லா தூளாக கட் பண்ண பீன்ஸ், நல்லா பீன்ஸை கூட தூளாக கட் பண்ணிவிட்டு நல்லா தூவி எடுத்துக்கலாம். கொடமிளகா இருக்குது பாருங்கள், அதையும் இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே தூவி எடுத்துக்கலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா சிக்கனில் தான் பீஸா பண்ண முடியும், வெஜ்ஜில் வராது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறோன்போது வெஜிடபிள்ஸ் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை எல்லாமே பயன்படுத்தலாம். முக்கியமாக நீங்கள் இதுக்கு மேலே தூவும்பொழுது சீக்கிரம் குக் ஆகிறதுலாம் இதை மாதிரி பயன்படுத்திக்கோங்க. சீக்கிரம் குக் ஆகாது அப்படின்னு நினைக்கிற வெஜிடபிள்ஸை லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சம் சால்ட் அதை போட்டுட்டு மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எடுத்திருக்க இந்த பீஸா பேஸ் மேலே டொமேட்டோ கெச்சப் இதை லைட்டாக போட்டுட்டு ப்ரஷ் எடுத்து நல்லா பரப்பிக்கோங்க. நல்லா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுல எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக வரணும். அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு ஸ்லைஸ்லையுமே நல்லா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இறங்கி கொடுக்கும். இதை தவிர டேஸ்ட்டுக்கு நம்ம வேறு எதுவும் போட போகிறது இல்லை. இதுக்கு மேலே நமக்கு பீஸா பேஸ் கிடைக்கும். அது வேணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு டொமேட்டோ கெச்சப் வீட்டில் என்ன இருக்கோ அதை பயன்படுத்தினாவே போதும். இதுக்கு மேலே நம்ம சீஸ், மஸ்ரூலா சீஸ் நல்லா துருவி போட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வரும். ஸோ வாங்கும்போது மஸ்ரூலா சீஸுன்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னும்போது அமுல்லேயே உங்களுக்கு ஸ்லைஸாக பார்த்திங்கன்னா வரும். அதை மாதிரி எடுத்தோம் அழகாக மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மேலே என்ன சீஸ் வைக்கிறீங்கன்றது உங்களோட சாய்ஸ் தான் அது. ஸோ இப்போ நல்லா இதை தடவியாச்சு, உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு 4 ஆனியன் ஸ்லைஸ் இதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எனக்கு ஆனியன் பிடிக்காது அப்படின்றவங்க ஃபுல்லாகவே பேபிகார்ன் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆனியன் நமக்கு நல்லா ஒரு அவனில் வைக்கும்பொழுது வதங்கும்போது ஒரு டேஸ்ட் வருது பாருங்கள், அது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஆனியன் இதில் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது கெச்சப் நம்ம லிமிட்டடாக தான் போட்டிருக்கோம், ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டுக்காக. இன்னும் கொஞ்சம் புளிப்பு தூக்கலாக வேணும்னுட்டு தக்காளியை பயன்படுத்தியிருக்கேன். ஸோ அதிகப்படியாக நம்ம இந்த ப்ரிசர்வேட்டிவ் போட்டதை பயன்படுத்துறதுக்கு தான் தக்காளி, வெங்காயம் இதை பயன்படுத்தியிருக்கேன். லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் பயன்படுத்தியிருக்கேன். அடுத்தபடி அழகாக இதை மாதிரி ரவுண்டாக ஒரு கோலம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி உள்ளே வச்சு எடுத்திங்கன்னா பார்க்குறதுக்கு டிசைன் நமக்கு அழகாக இருக்கும். இன்றைக்கி வச்சுருக்க இந்த பேபிகார்ன் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அப்படியே வாயில் கரையிற அளவுக்கு இருக்கும். இதோட இன்னும் சீஸ் நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த ஆனியனோட ஃப்ளேவர், அடுத்து இந்த தக்காளியோட ஃப்ளேவர், அடியில் இருக்க இந்த கெச்சப் இதோட சேர்ந்து நல்லா அந்த ஃப்ளேவரோட வெளியில் எடுக்கும்பொழுதே வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 50லேருந்து 60 ரூபா செலவு பண்ணுறோன்னும் பொழுது வீட்டில் இதை மாதிரி ஒரு பீஸா ரெடி பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கடையில் வாங்குறோன்னும் பொழுது கண்டிப்பாக நமக்கு காஸ்ட்லியாக தான் இருக்கும். இதை மாதிரி ஒரே ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அமுலில் பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஒரு ஸ்லைஸாக வரும். இதை நம்ம துருவி போட்டுட்டோன்னாவே போதும். அழகாக பார்த்திங்கன்னா ஒரு பீஸாவுக்கு ஒரு ஸ்லைஸுன்றது கரெக்டாக இருக்கும். நீங்கள் துருவி போடும்பொழுதே எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவற மாதிரி போட்டிங்கன்னா தான்
நமக்கு உள்ளேருந்து வெந்து வரும்போது அழகாக பார்த்திங்கன்னா எல்லாத்து மேலேயும் நல்லா மெல்ட் ஆகிருக்கும். சாப்பிடும்பொழுது நல்லா நமக்கு வாயில் நல்லா ஃபீல் ஆகும். இன்றைக்கி நான் ஒரு ஸ்லைஸ் போட்டிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், இன்னும் நல்ல ஒரு சீஸ் கிடைக்கணும், நல்ல ஒரு ப்ரோட்டீன் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல ஒரு கொலஸ்ட்ரால் கிடைக்கணும், ரொம்ப லீனாக குழந்த இருக்குது, அதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் போஷாக்காக கொடுக்கணுன்றவங்க இன்னும் ஒரு 2 ஸ்லைஸ் எடுத்து கூட எக்ஸ்ட்ரா 2ஆக போட்டுக்கோங்க. இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும்பொழுது நம்ம டிவியில் எப்படி காட்டுறாங்க, மேலே தூக்கும்பொழுது அழகாக அந்த ஸ்லைஸ் நூல் மாதிரி வருது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக வரும். ஸோ இன்றைக்கி வெங்காயம், தக்காளி, அடுத்தது பேபிகார்ன் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மழை சாரல் மாதிரி இந்த சீஸை பார்த்திங்கன்னா துருவி விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவ வச்சிட்டிங்கன்னா தான் நல்லா மெல்ட் ஆகும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு நான்வெஜ்ஜில் செய்கிறீங்கன்னும் பொழுது சிக்கன் வந்து கோலா உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு அதை பொரித்து எடுத்துகிட்டு இதை மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோமோ அந்த இடத்துல உடச்சி விட்டுட்டு இதை மாதிரி அழகாக நீங்கள் சீஸை தூவிட்டு ஒரு 5 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே அரேஞ்ச் பண்ணிவிட்டு 180 வச்சுக்கோங்க ஹீட். ஒரு 20 மினிட்ஸ் வச்சிங்கனாவே போதும். பர்ஃபெக்டான பீஸா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ இது நான் வெளியில் எடுக்கும் பொழுது எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வாசனை பார்த்திங்கன்னா கமகமன்னு வர ஆரம்பிக்கும். இதை வந்து நீங்கள் குக்கரில் அடியில் மண்ணை வச்சுட்டு மேலே வந்து ஒரு கிண்ணம் வச்சு அது மேலே வச்சுட்டு குக்கரை மூடி வச்சாலும் சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம குக்கர் பீஸா அது எப்படி செய்கிறது அதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கிறது ஒரு 20 மினிட்ஸ் கழித்து எப்படி நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு, அழகாக மெல்ட் ஆகி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். பீஸா பேஸ் எல்லா பேக்கரியிலையும் இப்போ கிடைக்கிது. அதே மாதிரி பிரிட்டானியா இந்த மாதிரி பிராண்டடும் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இந்த மாதிரி பேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி பேஸ் கொடுக்கறதால நம்ம செய்கிறது ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அழகாக அரேஞ்ச் பண்ணி உள்ளே வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்தோன்னா அழகாக எல்லா இடத்துலையும் மெல்ட் ஆகிருக்கு. வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ கமகமன்னு இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெளியில் சூடாக இருக்கும்பொழுதே இதில் நம்ம ஒரு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரிகானோ, இதை 2 ஸ்ப்ரெட் பண்ணிட்டிங்கன்னா அந்த சூடோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். உங்களுக்கு இது இல்லைன்னும் போது கரம் மசாலா இருக்குது பாருங்கள், லைட்டாக அதை தூவிட்டு நிறுத்துனீங்கனாலும் டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது மீந்து போன பேக்கெட்டுன்றதால நான் இது மேலே தூவியிருக்கேன். உங்களுக்கு இல்லைனாலும் பிரச்சனையே இல்லை. கரம் மசாலா கொஞ்சமாக இதில் தூவி விட்டிங்கன்னா போதும். பெப்பர் தூவினாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பார்க்கும்போதே எனக்கு நாக்கு ஊறுது. வாங்க இதை கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். ஆனியனோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா நல்லா தூக்கலாக இருக்குது. நல்லா அந்த பேபிகார்ன் நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம சாப்பிடும் பொழுது சுட சுட வீட்டில் ரெடி ஆகிடுது. எப்படி நம்ம ஆர்டர் போடுறோன்னும் பொழுது நம்ம கைக்கு வரும்பொழுது இந்த அளவுக்கு சூடாக கிடைக்காது. நல்லா சூடாக கிறிஸ்பியாக சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பர்கர், அதுவும் ரொம்ப காஸ்ட்லியானது, அதுவும் பார்த்திங்கன்னா வீட்டில் செய்ய முடியாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் ஈஸியான மெத்தடில் பர்கர் தான் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு விஜி தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ரொம்ப சுட சுடவும் இருக்குது, சுவையாகவும் இருக்குது. அடுத்த பர்கர் வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் விஜி தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய ரெசிபீஸ் பார்ப்போம். பர்த்டே பார்ட்டி வீட்டில் வைக்கிறோன்னும் போது இதை மாதிரி பேஸ் வாங்கிட்டு நம்ம செய்கிறோன்னா நிறைய அளவுலேயும் செய்யலாம். நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா அழகாக சாப்பிட கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டு பர்த்டே பார்ட்டிக்கு இதை மாதிரி வாங்கி இதே ஸ்டைலில் செய்து பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாகவும் இருக்கும், சிக்கனமாகவும் இருக்கும். செம்மையாக இருந்தது. அதை மாதிரி இன்னொரு பீஸ் ஒருத்தங்க எடுத்து காட்டுங்களேன். உண்மையம்மா உள்ளதை நான் சொன்னேன், சின்னம்மா சின்ன கண்ணே, தென்றல் வந்து தீண்டும் போது. பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, பர்த்டே டு யூ. கட் பண்ணு. பர்த்டே டு யூ.